சார், இது முதல் சுற்று கருத்து திரு மதிவாணன். 1.5 லட்சம் இளைஞர்கள் வருவார்கள் அப்படின்னு அழுத்தி சொல்றதுக்கான காரணம் என்ன? இது கட்டுப்பாடோடு வந்திருக்கக்கூடிய கூட்டம், கொள்கை கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன? யாருக்கு சொல்லக்கூடிய செய்தி இது? யாரை மறைமுகமாக விமர்சிக்கிறார் உதயநிதி? யாரையும் மறைமுகம் விசாரிக்க அவசியம் எங்களுக்கு முதல்ல இல்லை. முதல்ல விஷயம். ரெண்டாவது ஒரு இயக்கம் 75 வருஷம் இருந்திருக்கு, ஆளுங்கட்சியாக இருக்குது. இதன் காலகட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்ட சிறுமணி அகாலிதளம், அதே மாதிரி தேசிய மாநாட்டு கட்சி இன்னைக்கு எந்த கட்டத்தில் இருக்குதுன்னு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் திமுக மட்டும் இன்றைக்கும் ஊறி மக்கள் மனசில் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மக்களையும் இளைஞர்களையும் வழி நடத்துறது ரொம்ப முக்கியம். ஒரு கூட்டத்தை சேர்த்தோம், அந்த கூட்டத்தில் சில சம்பவங்கள் நடக்குது, இல்லை அது சம்மந்தமாக கேள்வி வரும்போது இங்கே யாரும் ஓடி ஒளிகிற இடத்துல நாங்கள் இல்லை. ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டத்தை எப்படி நடத்துகிறோன்றதை நீங்கள் எல்லோரும் கேமராவில் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க லைவில். அப்போ எங்களுடைய கூட்டன்றது எதை சார்ந்து இருக்குதுன்னா, சித்தாந்தம் சார்ந்து, கொள்கை சார்ந்து இருக்குது. இந்த மண் திராவிட மண். பெரியார், அண்ணா, தலைவர் கலைஞர், இன்றைக்கி தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் கட்டமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. எப்படி உருவாக்கணுன்றதை சகோதரர் செந்தில்வேல் தெளிவாக சொன்னார். ஸோ ஒரு இளைஞரணியில் பாசறையில் ஆரம்பித்து அறிவு திருவிழா வரைக்கும் நடத்தி இன்றைக்கி தேர்தல் களத்துக்கு ஒரு இளைஞர் கூட்டத்தை கொண்டு போகிறோன்னா அவங்கள கட்டமைக்கணுன்றது ரொம்ப முக்கியம். இல்லை ஏதோ ஒரு கூட்டம் சேர்ந்தது, இல்லை ஒரு விசில் அடித்தா கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் சேருது, கலை இதுன்னு இருக்கக்கூடாது. இப்போ இந்த கூட்டத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சமதர்மனா என்ன, சமூக நீதினா என்ன, மாநில உரிமைனா என்ன, மாநில சுயாட்சினா என்ன அப்படின்றத நாங்கள் வகுப்பெடுக்கிறோம். வகுப்பெடுத்து ஒரு கூட்டத்தை உருவாக்குறோம். அதனால தான் இந்த கூட்டத்தின் பின்னாடி நீடித்து நிற்கிது. ஸோ இன்றைக்கி முதலமைச்சர் பேசுனதாக இருக்கட்டும், இல்லை சின்னவர் பேசுனதாக இருக்கட்டும், எல்லாமே சார்ந்து கொள்கை சார்ந்து ஒரு கூட்டத்தை உருவாக்குறோன்றது தான் நாங்கள் சொல்ல வந்த கருத்து. இதில் யாரையோ ஒருத்தர் மறைமுகமாக சொல்லணுன்ற அவசியம், யாரையும் மறைமுகமாக பேச வேண்டிய அவசியம் முதல்ல திமுகவுக்கு இல்லை, இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே இல்லை. அதை முதல்ல நாம் தெளிவாயிடணும். 92 தொகுதிகளை இலக்காக வைத்து தான் இந்த சந்திப்பு நடக்குது அப்படின்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு. 92 தொகுதி இல்லை, அதாவது 4ஆக பிரித்து அந்த 4ல் இன்னைக்கு 91 சட்டமன்ற தொகுதியை நாங்கள், அதாவது ஒரே நேரத்தில் மாநாடாக போடலாம், பிரித்து போடலாம். நாங்கள் பிரித்து போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர இது 91 தொகுதியாக நீங்கள் பார்க்காதீங்க. இளைஞர்களை நல்வழிப்படுத்துறதுக்காக, இளைஞர்களை சித்தாந்த ரீதியாக தயார்படுத்துறதுக்காக நாங்கள் போட்டிருக்கோம். இது தேர்தல் ரீதியாக நீங்கள் சிந்திச்சிங்கன்னா இது கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாலேருந்து நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி இது நேரடியாக இங்கே வரல. அந்த 4 வருஷமாக ஒவ்வொரு படிநிலையாக அதை சொல்லலை, பாசறையிலிருந்து, இளம் பேச்சாளர் உருவாக்குறதுலேருந்து, அதுக்கப்புறம் கூட்டங்கள் நடத்துனதுலேருந்து, கொள்கை சார்ந்த கூட்டங்களை தயார் பண்ணதாக இருக்கட்டும், இப்படி படிப்படியாக நாங்கள் செஞ்சுருக்கோம். அதனால தான் நாங்கள் இன்றைக்கி தெளிவாக சொல்கிறோம், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சகோதரர் பேசும்போது கணேசன் சகோதரர் சொன்னார், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டியது தானே அப்படின்னு பேசினார். தேர்தல் வந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், இடஒதுக்கீடை பற்றிலாம் இவங்களுக்கு தெரியுது. ஆனால் இடஒதுக்கீடை உயர்த்தினது தலைவர் கலைஞர் தான், அதை யாரும் மறுக்கவே முடியாது. வன்னியர் இடஒதுக்கீடு கொடுத்தது தலைவர் கலைஞர் தானே, அதை அவங்க நான் மறுக்க முடியுமா? அவங்க போராட்டம் பண்ணும்போது யார் ஆட்சியில் இருந்தா? எம்ஜிஆர் இருந்தார். ஆனால் இடஒதுக்கீடு கொடுத்தது தலைவர் கலைஞர். அதுக்காக போடப்பட்ட விழுப்புரம் மாநாட்டில் ஐயா ராமதாஸ் என்ன பேசினார்ன்றது இன்றைக்கி எல்லாரும் பேச தயாராக இருக்கிறோமா? அப்போ நீங்கள் கொடுத்ததையே நீங்கள் எங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசணும்னு நினைக்கிறீங்க, அதுவே மிகப்பெரிய தவறு. தேர்தலுக்கு தேர்தல் ஏன் உங்களுக்கு அந்த ஞாபகம் வருதுன்றது தான் என்னுடைய முதல் கட்ட கேள்வியே அவங்களுக்கு. ஆனால் நீங்கள் பேசுகிறது ஒன்றிய அரசோட கூட்டத்தில் இருக்கீங்க, ஏங்க எடுக்க வேண்டியது தானே? ஏன் எடுக்கிறதுக்கு வலியுறுத்த மாட்டீங்க? ஒன்றிய அமைச்சராக இருந்தீங்கல்ல, அப்போ பேச வேண்டியது தானே இதை பற்றிலாம், ஏன் பேசலை? அப்போ நீங்கள் அதெல்லாம் பேசுறது இல்லை. தேர்தல் வந்தால் மட்டும் உங்களுக்கு வன்னியர் இடஒதுக்கீடு வேணும், சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு பேசுவீங்க தவிர மற்ற நேரத்தில் நீங்கள் இதை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஸோ நாங்கள் அதுக்காக பேசுறது இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்காக பேசுகிறோம், சமூக நீதிக்காக பேசுகிறோம். ஸோ எங்கள் பார்வை வேறு, உங்கள் பார்வை வேறு. நீங்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்த மட்டும் சிந்திக்கிறீங்க, நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சிந்திக்கிறோம், ஒட்டுமொத்த இந்தியாவை சிந்திக்கிறோம், இந்த நாட்டில் இருக்க சிறுபான்மை மக்களை சிந்திக்கிறோம், அனைவருக்காக நாங்கள் சிந்திக்கிறோம் இந்த விஷயத்தை. விஜயுடைய வருகைக்கு பிறகு இளைஞர்கள் இன்னும் திமுக பக்கம் தான் இருக்காங்க அப்படின்ற உணர்த்துறது தான் இந்த கூட்டத்துடைய முக்கியமான நோக்கமாக இருந்துச்சா? அதனால தான் 1.5 லட்சம் பேர் திரள்றாங்க அப்படின்ற முழக்கம் எல்லாம் முன்வைக்கப்பட்டதா? சார், திமுக எதிராக யார் சார் வரல? எல்லா நடிகரும் தானே சார் வந்தாங்க. வந்த எல்லா நடிகரும் இன்னைக்கு இருக்காங்களா களத்தில்? எத்தனையோ கட்சிகள் ஆரம்பிக்கப்படுது, நான் குறிப்பிட்டு பேர் சொல்ல விரும்பலை. இன்னைக்கு இருக்கா களத்தில்? அதுதானே கேள்வி.
இன்னைக்கு நடிகர் விஜய் வராரு, இல்லை வேற ஒரு நடிகர் வராரு, நாளைக்கு இன்னொரு நடிகர் தான் வரலாம். ஆனால் அந்த நடிகருக்காக நாங்கள் உருவாக்குறோம், அந்த நடிகருக்காக ஒரு கூட்டத்தை போடுறோம், அந்த நடிகருக்காக எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுன்றது அவசியமே இல்லை, அப்படி நாங்கள் நினைக்கவும் இல்லை. புலி என்னைக்கும் பூனையை பார்த்து சூடு போடாது சார், பூனை தான் புலியை பார்த்து சூடு போடும். சரி, ஸோ வித்தியாசங்கள் இருக்குன்னு நாங்கள் சொல்ல வரோம். இதில் இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே திமுகவை எதிர்த்து பேசின எல்லாருமே காணாமல் போயிருக்காங்க, ஆனால் திமுக இருக்கு. சரி பொன்வேல்சன், வடக்கு மண்டலத்தை மையப்படுத்தி நடந்திருக்கக்கூடிய இந்த கூட்டம் அப்படின்றது ஒரு மிக வெற்றியாக பேசுகிறாரு மதிவாணன். ஆனால் அதே நிலையில் அரசியல் காய் நகர்த்தலும் இதுக்கு பின்னால் இருக்குது, அரசியல் வியூகங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக திமுகவுடைய வெற்றியை உறுதி செஞ்சதில் வடக்கு மாவட்டங்களுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது. மேற்கு மாவட்டத்தையும் தென் மாவட்டங்களையும் குறிவைத்து பாஜகவும் அதிமுகவும் ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக திமுக இந்த இடத்தை குறிவைப்பதற்கான காரணம் என்ன? காம்படிட்டர் வந்துட்டாங்க அப்படின்றதுக்கு காரணமாக இது வேகம் எடுக்குதா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய பாமக போன்ற கட்சிகள் வலிமை குன்றி இருக்குது அப்படின்ற இந்த இடத்துல நம்ம ஆளுமையை உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த வியூகங்கள் வகுக்கப்படுதா? இல்லை, தனியாக திமுக இந்த வடக்கு மண்டலத்தை தான் குறிவைக்கிறாங்க அப்படின்றது கிடையாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு வடக்கு மண்டலம், அடுத்தது மேற்கு மண்டலத்துக்கு வரலாம், இப்போ தென் மண்டலத்துக்கு கூட அடுத்து நடத்தலாம். அதனால் திமுக போன்ற பெரிய கட்சி ஒரு மண்டலம் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுன்றது கிடையாது. திமுகவோ அதிமுகவோ அது மாதிரி ஒரு மண்டலத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ திமுக கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறாங்க. கூட்டணி இதுக்கு மட்டும் டார்கெட் பண்றாங்கன்னு சொல்ல, இது வல்லுரபிளா இருக்கா, இது கை நழுவி போயிடும், இல்ல போட்டி நிறைய இருக்கு அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்திருக்கா அப்படின்றது கேள்வி. இல்லை, அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு தேர்தலையும் ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்கும், ஒரு பக்கம் மைனஸாக இருக்கும், அது சொல்ல முடியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வடக்கு மண்டலத்தை எடுத்திங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சில பகுதிகள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திண்டுக்கல், சில பகுதிகள், இதெல்லாம் சேர்த்து தான் திரு ஸ்டாலின் அவர்கள் 91 சட்டமன்ற தொகுதி அப்படின்னு சொல்கிறாரு. ஏனென்றால் இந்த மாவட்டங்களை சேர்த்து தான் இந்த வடக்கு மண்டலத்தில். ஆனால் இந்த மண்டலத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த 91 சீட்டில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 18 இடங்கள் தான் அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருக்குது. மீதி 72 இடங்கள் திமுக தான் வெற்றி பெற்றிருக்குது. அப்போது அதை தக்க வைக்கிறதுக்காக அவர்கள் இந்த கூட்டத்தை போட்டு அடுத்தது தான் பலவீனமாக இருக்கிற பகுதிகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அது பண்ணலாம். ஆனால் என்ன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, அதிமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? ஏன்னா ரெண்டும் பிரதான கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அது ரெண்டு தான் பிரம்மாண்டமான கட்சிகள், நேர் எதிர்ப்படையான கட்சிகள் தான். தேர்தல் நெருங்க இந்த 2 கட்சிகளுக்குள்ள தான் போட்டின்றது இருக்கும், பைப்போலார் தான் இருக்கும். அடுத்த போலார்லாம் 7வது 8வது இடத்துல தான் இருக்கும் அப்படின்றது தான் கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்குறது. அப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி கட்டலில் உட்கார்ந்த பிறகு இப்போ தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே, கிட்டத்தட்ட 1 வருஷம் முன்னாடி இருந்தே அவர்கள் என்னென்னா எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, நிர்வாகிகள் கட்டமைப்பில் தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்றது தெரியுது. எப்படின்னா இப்போது திரு ஸ்டாலின் ஐயா கூட என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு சொல்லி தொடர்ந்து 1 மாதத்துக்கு மேலே பூத் கமிட்டி நிர்வாகிகளை சந்திக்கிறாரு. அதற்கு முன்னாடியே நம்ம உதயநிதி அவர்களும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போயிட்டு நிர்வாகிகள் கூட்டம் போட்டார். நிர்வாகிகள் கூட்டம் போடப்பட்டது நம்ம பார்த்தோம். அது இப்போ எப்படின்னா இளைஞர் அணியிலையும் நிர்வாகிகள் கூட்டத்தை போட்டு அது பேசுகிறாங்க. அப்போ கட்டமைப்புக்கும் நிர்வாகிகளுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி இப்போது அதிமுக பக்கம் பார்த்திங்கன்னா அது நேர் மாறுபாடான விஷயமா இருக்குது. அவங்க எப்படின்னா அந்த நிர்வாகிகள் பூத் கமிட்டி எல்லாம் போன வருஷம் ஏற்பாடு பண்ண பிறகு அவர்கள் இப்போ எப்படின்னா 175 சட்டமன்ற தொகுதியில் மக்கள் சந்திப்பு அதில் வந்துட்டாங்க. அவங்க எழுச்சி பயணம் சொல்லி மக்கள் சந்திப்பில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி பயணத்தை அவங்க முடிச்சிட்டாங்க. அப்போது இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற வேறுபாடு, இதில் எது வலிமை எது பலவீனன்றது கிடையாது. இவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்குது, இவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்குது, அதிமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்குது. இப்போ இவர்கள் எப்படின்னா கூட்டணி பேச்சுவார்த்தை கூட அமைக்கணும் ஒரு பக்கம் கட்சியின் கட்டமைப்பை அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விதத்தில் இவங்க இருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம், ரொம்ப நம்பிக்கைன்றது கட்டமைப்பில் இருக்குது. அவர்கள் நாங்கள் மக்களை சந்திக்கலாம் அப்படின்றதுல அதிமுக இருக்குது. ஏன்னா அது சென்ட்ரலைஸ்டு, எப்படின்னா தலைமை சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். இது ஓரளவு கட்டமைப்பு இருக்கும். திமுக கடந்த தேர்தலில் 10.5 ரிசர்வேஷன் அப்படின்றது முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அதிமுக ஃபாலோ பண்ணுச்சு. வட மாவட்டங்களை கைப்பற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ அதிமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? இவங்க தொடர்ச்சியாக கூட்டணி வலிமையாக இருக்குது, மண்டல வாரியாக நிர்வாகிகளை நியமிக்கிறாங்க, தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணுறாங்க, அடுத்தடுத்து வியூகத்தை உடன்பிறப்பே வா, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி, தொடர்ச்சியாக களப்பணியை அவங்க தொடங்கியிருக்காங்க. அதிமுக இந்த மாதிரி பர்செப்ஷன் வைஸ்லையும் சரி, கிரவுண்ட் ஒர்க்லையும் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க? இல்லை, இப்போ அதில் சொன்னேன், இவங்க களப்பணி எங்கே துவங்கியிருக்காங்க? நிர்வாகிகள் பணி, கட்சி பணி துவங்கியிருக்காங்க. அவங்க தான் களப்பணி. 175 தொகுதியில் ஒரு நாளைக்கு 3 சட்டமன்ற தொகுதியில் ஒரு தொகுதியில் 1 மணி நேரம் பேசுகிறாரு. அந்த தொகுதியின் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாரு. அத்திக்கோடு அவினாசிலேருந்து தொடங்கி வாழைப்பயிர்லேருந்து, நெற்பயிர்கள்லேருந்து, கரும்பு விவசாயத்திலேருந்து, நெசவுலேருந்து, கட்டட தொழிலாளர்லேருந்து அத்தனை விஷயங்களும் அவர் பேசுகிறார்ல, மக்கள் மத்தியில் போய் பேசுகிறார்ல. ஆனால் ரெண்டுமே வேறுபாடான பிரச்சாரங்கள் இன்றைக்கு நிலைமையில்.